தண்ணி கேட்டேனே, தண்ணி வருதா? தண்ணி கேட்டேன், குடிக்க தண்ணி. போதும். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام وما أرسلناك إلا رحمة للعالمين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்று புனிதமான ரபியுல் அவ்வல் ஷரீஃப் ஹிஜ்ரி 1447 வருடத்தின் 2ஆம் நாள். இந்த வருடம் என்பது நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த 1500வது வருஷம். இது எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். இது ஒரு தனி சிறப்பு. 1500 வருடங்கள் ஆகிவிட்டது அவர்கள் பிறந்து. பொதுவாகவே ஒரு நபியை அல்லாஹ் அனுப்புவதாக இருந்தால் எந்த மாதிரி சமயங்கள்ல அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகிறான் அப்படிங்கிறத நீங்க கடந்த காலத்துல நம்ம பார்த்து வந்தா நமக்கு விளக்கம் தெரியும். துனியாவில் ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பியிருக்கிறான். நபிமார்கள் வராத பகுதி இல்லை, நபிமார்கள் வராத சமூகம் இல்லை, நபிகள் வராத மொழி சார்ந்த எந்த சமூகமும் இல்லை. லிகுல்லி கௌமின் ஹாத், அல்லாஹ் சொல்றான் எல்லா கூட்டத்துக்கும் நான் நபி அனுப்பி இருக்கிறோம்.
எல்லா நாட்டுக்கும் நபி வந்திருக்கிறாங்க. அந்த நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் ஏறக்குறைய இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த நபிமார்கள்லாம் எங்க வந்தாங்க, எந்த ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா எல்லா ஊருக்கும் வந்திருக்கிறாங்க. எங்கெல்லாம் மக்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் நபிமார்கள் வந்தாங்க. அங்க வராத கூட்டங்கிறது எதுவுமே இல்லை. அது எந்த மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு சில மொழிகள் தோன்றியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு புதுசா சில மொழிகள் என்ன செஞ்சிருக்குது, தோன்றி இருக்கிறது. நம்ம உருது பேசணும் அப்படின்னு சொன்னா உருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி இல்லை, அதுக்கு பின்னால வந்த மொழி தான் அது. அப்ப அந்த ஆரம்பத்தில் என்னென்ன மொழிகள் பேசினார்களோ, என்னென்ன கவும்கள் இருந்தார்களோ, அத்தகைய எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் எல்லா கூட்டத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பிட்டான். நபிமார்கள் வராத எந்த சமூகமும் இல்லை என்று குர்ஆன் பேசுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாருக்கும் நபியாக அனுப்பினான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கிறாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருக்கிறாங்க. ஒரே காலகட்டத்தில் பல நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் ஒரு நபி நினைக்க கூடாது. ஒரே சமயத்தில் 50 நபிமார்கள் இருந்திருக்கலாம், 100 நபிமார்கள் இருந்திருக்கலாம். ஒவ்வொன்றும் வேற வேற பகுதிகளில் இருந்திருக்கலாம், ஒரே பகுதியிலேயே சில நபிமார்கள் இருந்திருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்கல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட யார் இருந்தா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களா இல்லையா, நபி தானே. யூஷா அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி, அவங்க இருந்தாங்க. ஒரே காலத்தில் உள்ளவங்க தான், ஒரே ஏரியாவில் இருந்தாங்க. அப்போ ஒரு ஏரியாவுக்கே சில நபிமார்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட நபிமார்கள் தேவைப்பட்டது. ஒரு கௌம் அந்த கௌம் பெரிய கௌமா இருக்குது, பெரிய கூட்டமா இருக்குது. அப்படிங்கும்போது 2 நபி 3 நபிமார்கள்லாம் தேவைப்பட்டிருக்கு. இது ஒரு நிலை. இன்னொன்று, சின்ன ஒரு கௌமாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் 2-3 நபிமார்கள் தேவைப்பட்டது. ஏன்னா அவ்வளவு முரட்டு பசங்களா இருந்திருக்கிறான், கடுமையான முரட்டு குணம் உடையவர்களாக இருந்தாங்க. அடக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது, கடினமானது. அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்னா, ஒரே காலகட்டத்திலேயே 2-3 நபிமார்களை ஒரே சமூகத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறான், அனுப்பியிருக்கிறான். இந்த வரலாறு நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்ப தமிழ்நாட்டுக்கு நபிமார்கள் வந்தாங்களா, இந்தியாவுக்கு நபிமார்கள் வந்தாங்களா? நிச்சயமாக வந்தார்கள். ஏன்னா குர்ஆன் சொல்லிடுச்சு, லிகுல்லி கௌமின் ஹாத், எல்லா கூட்டத்தாருக்கும் நாம் நபி அனுப்பிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஏற்றவர்கள் ஏற்றார்கள், மறுத்தவர்கள் மறுத்தாங்க. எல்லாரும் ஏத்துக்கிடலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? அபூஜஹல் ஏத்துக்கிடல, உத்பா ஏத்துக்கிடல, அபூலஹப் ஏத்துக்கிடல, ஷைபா ஏத்துக்கிடல, ஆசிப் இப்னு வாயில் ஏத்துக்கிடல. இப்படி எத்தனை பேர் குறைஷிகளை ஏத்துக்கிடாம இருந்தாங்களா இல்லையா? பத்ர் களத்திலேயே 70 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த 70 பேர்களையும் ஏற்றுக்கொள்ள இல்லை தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போரிட வந்தவர்கள் எல்லாம் யார்? அவங்கள ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் தானே. அதுல பின்னால பல பேர் என்ன செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அது வேறு விஷயம். அப்ப ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது என்பது வேறு விஷயம். ஆனால் அவர்களை சீர் செய்வதற்கு, அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கு, அவர்களை கண்ணியப்படுத்தி வாழ வைப்பதற்கு வாழ்க்கையினுடைய முறை என்ன, நெறி என்ன, எப்படி வாழணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பிக்கிட்டே இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து ஒவ்வொரு நபியா வர்றாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வச்சிட்டு இருந்தான். இப்படி அந்தந்த காலத்திற்கு தகுந்தவாறு நபிமார்களை அனுப்பினான். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு நபிக்கும் ஒரு தனி சிறப்பு இருந்தது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தனி ஒரு ஸ்பெஷல் உண்டு. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, அந்த காலத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அத்தாவும் மகனும் தானே, அப்பாவும் மகனும் தானே. இப்ப 2 பேருமே நபியா இருந்தாங்க.
ஒரே ஏரியாலேயே இருந்தாங்க. அந்த காலத்தில் இந்த இசைக்கு முக்கியத்துவம் இருந்தது. இசை, இந்த பாட்டெல்லாம் படிக்கிறோம் இல்லை, கசீதாக்கள். சில பேர் பாட்டு படிப்பாங்க, சுமாராக இருக்கும். சில பேர் பாட்டு படிப்பாங்க, நல்லா இருக்கும். சில பேர் பாட்டு படித்தா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ் அவ்வளோ பெரிய குரல் வளத்தை கொடுத்துருக்கிறானா இல்லையா? அந்த மாதிரி குரல் வளம் மிக்கவர்கள் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. அதற்கென்று தனி முக்கியத்துவம் இருந்தது. தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாரையும் கட்டி போடுற மாதிரி ஒரு குரல் வளத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த மாதிரி குரல் வளம் அந்த காலத்தில் யாருக்கும் இல்லை. சில வரலாறுகளை நம்ம படிச்சிருக்கிறோம். அவங்க உட்கார்ந்து ஜபூர், அவங்களுக்கு வேதத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அந்த வேதத்தை ஓத ஆரம்பிச்சா, அவங்களுக்கு கொடுத்த வேதம் இருக்குல்ல, அதை ஓத ஆரம்பிப்பாங்களாம். ஒரு நதிக்கு பக்கத்தில் ஓட ஆரம்பிச்சா அந்த இனிமையை கேட்டு அந்த நதி அப்படியே உறைஞ்சு போயிடும், ஐஸா உறைஞ்சிடும். பறவைகள்லாம் அப்படியே கீழே இறங்கி அணிவகுத்து நின்று கேட்டுக்கிட்டே இருக்கும். ஜின்கள் எல்லாம் இறங்கி நின்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனிதர்கள்லாம் அப்படி லயிச்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு இனிமையான குரல் வலிமை அல்லாஹ் கொடுத்திருந்தான். இதுல இருந்து என்ன விளங்குறோம்? அப்ப அந்தந்த மக்களை ஈர்ப்பதற்கான அந்த காலத்தில் எது முக்கியத்துவமோ அந்த மாதிரி. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் என்ன இருந்தது அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜிக், தந்திரம், மந்திரம், சூனியம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி மிகச்சிருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க செய்வாங்க. இன்னைக்கு கூட எத்தனை மெஜிஷியன் வந்திருக்கிறாங்கல்ல, மேஜிக்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா காலத்திலையும் உண்டு. அப்ப அந்த காலத்தில் அந்த ஏரியாவில் அது மிகச்சிருந்தது. இதெல்லாம் சைக்காலஜிக்கலாக நீங்க பார்க்கணும், உளவியல் ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னா அது புரியும். அப்ப அந்த மாதிரி மெஜிஷியன் நிறைய பேர் இருந்தான். மெடிடேஷன், மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம் நீங்க சொல்றாங்கல்ல, அந்த மனதை வயப்படுத்துவது, கண்களின் பார்வையின் மூலமாக கட்டுப்படுத்துவது, ஒரு மனிதனை தூங்க வைக்கிறது, தூங்கிக்கிட்டு இருக்கிற மனிதனை எழுப்புவது, தொடாமே எழுப்பிடுவோம். இப்படி இதெல்லாம் இந்த மாதிரி தன்மைகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நிறைய இருந்தது. அதனால தான் ஒரு கட்டத்தில் ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கும் ஃபிரௌனுக்கும் சவால் விடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சவால் விட்ட போது அப்ப அந்த ஃபிரௌன் என்ன செய்யறான் அப்படின்னா, தன்னுடைய சாயிர்களை, அந்த சூனியம் வஞ்சனை செய்யக்கூடிய அந்த மந்திர தந்திரம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை அழைச்சி வைக்கிறான் மூசா நபியோட போட்டு போடுறதுக்கு. அவன் அவ்வளோ வெறும் தேர்வானவர்கள். ஃபிரௌன் எவ்வளோ பெரிய அரசன், அந்த அரசன் அழைச்சிட்டு வர்றான்னா அது எவ்வளோ பெரிய தேர்வாக இருக்கும். அவ்வளோ திறமை மிக்க அந்த மெஜிஷியன்ஸ்களை கொண்டு வச்சான். அப்ப அவர்கள் எல்லாம் என்ன, கையில குச்சி வச்சிருந்தாங்க, கையில கயிறுகள் வச்சிருந்தாங்க. இவைகளெல்லாம் தூக்கி போட்ட உடனே அவைகள்லாம் பாம்பாக மாறியது. பாம்பாக மாறி நெறிய ஆரம்பிச்சது. அப்படியே யாரை பார்த்து வந்தது? மூசா நபியை பார்த்து வந்தது. மூசா நபியை பயந்துட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, லா தகஃப், ஏன் பயப்படுறீங்க நீங்க? உங்க கையில குச்சி இருக்குது, அதை தூக்கி நீங்க போடுங்கன்னா. என்ன நீங்க பயப்படுறீங்க? பயப்பட தேவையில்லை, உங்க கையில் இருக்கிறது நீங்க தூக்கி போடுங்கண்ணா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் கையில் இருக்கக்கூடிய குச்சியை தூக்கி போட்டாங்க. சொர்பான முபீன், பிரம்மாண்டமான மலைப்பாம்பா மாறிடுச்சு. ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான். அவன் போட்ட குச்சியில் இருந்தோ கயிறுகளில் இருந்தோ வந்த அந்த பாம்புகளை எல்லாம் இது முழுங்கிடுச்சு. அப்ப அந்த காலத்தில் உள்ளவன் அப்படிப்பட்டவனா இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதை மிகைக்கிற மாதிரி அந்த மோஜிசத்துகளை கொடுத்து அல்லாஹ் அனுப்பினான். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் என்ன இருந்தது தெரியுமா? மருத்துவம் தான் ரொம்ப முக்கியத்துவம். மெடிக்கல் எல்லாம் நிறைய நோய்களுக்கெல்லாம் அற்புதமான மருந்துகளை கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கும் எத்தனையோ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான், நோய்களுக்கு மருந்து இல்லைங்கிறான். மருந்து இல்லாமல் ஒரு நோய் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிடும்.
அல்லாஹ் ஒரு நோயை அனுப்புறான் அப்படின்னா அந்த நோயை உருவாக்குவதற்கு முன்பாக முதல்ல மருந்து அல்லாஹ்தால ஏற்படுத்திட்டு தான் நோயை உண்டாக்குறான். இந்த மனிதர்களுக்கு நோயை அல்லாஹ் அனுப்புறதாக இருந்தால் முதலாவதாக அதற்கான மருத்துவம் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ்தால என்ன செஞ்சிடறான், அதை உண்டாக்கிடுறான். மனிதர்கள் கண்டுபிடிப்பதற்கு வேண்டாம், கொஞ்சம் காலதாமதமாக ஆகலாம். இப்போ எத்தனையோ புதிய வியாதிகள் வந்திருக்கா இல்லையா? முன்னாலாம் நாங்களாம் சின்ன வயசுல ஒரு வகையான டாக்டர் தான், எம்பிபிஎஸ் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப காதுக்கு தனியா, கண்ணுக்கு தனியா, அதுக்கு தனியா, இதுக்கு தனியா பிரிச்சு மேய்ஞ்சிட்டான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட். அப்ப அன்றைய காலத்தில் இருந்தவர்கள் மருத்துவத்துறையில ரொம்ப ஓங்கி இருந்தாங்க. யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல எல்லாரும் பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம், டாக்டர்ஸ்லாம் இருந்தாங்க. பெரிய கொடிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சாங்க. அது மூலிகைகள் இருக்கும், மூலிகைகள் மூலமாக, காய்கறிகளின் மூலமாக, மற்ற வகைகளின் மூலமாக, எதன் மூலமாகவோ மொத்தத்தில் மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய பெரிய கண்டுபிடிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், டாக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. மருத்துவத்திற்கே சவால் விடக்கூடிய திறமை மிக்க மருத்துவர்கள் அன்றைய காலத்தில் உருவாயிட்டாங்க. இப்ப அல்லாஹ் யார் அனுப்புனா? ஆனா இறை மறுப்பாளர்களா இருந்தாங்க, அல்லாஹ் மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அட்டகாசம், பாவம், பழி இவைகள்லாம் நடந்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி காலகட்டத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? நபி அனுப்புவான். அப்படி நபிமார்களை அனுப்பும் பொழுது அந்த காலத்தினுடைய மக்கள் என்ன ஸ்டைல்ல இருக்கிறாங்களோ, எதுல தேர்வாக இருக்கிறாங்களோ, அதுல உச்சகட்டத்தில் ஒரு ஆள் அனுப்பிடுவான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. குர்ஆன் பேசுது. குஷ்டரோகிகளை குணப்படுத்தினார்கள். வருதா இல்லையா குர்ஆன்ல? தடவுவாங்க. அவங்களுக்கு மசீஹ் என்று பேர். மசீஹ்னா தடவுக்கூடியவர். ஈசா மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தடவக்கூடியவர்னு பேர். அவங்க அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி அப்படி தடவுனா போதும், பளிச்சுன்னு ஆளாயிரு. கண் பார்வை தெரியாதவர்களாக இருந்தா போதும், இப்படி தடவுனா போதும் கண் பார்வை வந்துடும். இப்ப இதெல்லாம் உச்சகட்டம் இல்லையா? ஒரு குஷ்டரோகியை குணப்படுத்துறதா இருந்தா எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும்? கண் பார்வை குறைஞ்சு இருக்குது, அதை கூட்டணும். இப்ப எத்தனையோ வழிகள் இருக்குது, மருத்துவங்கள் வந்துருச்சு. அல்லது கண்ணாடியாவது போட்டுக்கிறான். கண்ணாடியிலேயே இத்தனை பவர், அத்தனை பவர் அப்படின்னு இருக்கா இல்லையா, மைனஸ் பிளஸ் எல்லாமே இருக்கு. அப்ப அதற்கு தகுந்தவாறு அந்த கண்ணாடிகளை அவங்க போட்டுக்கிறாங்க. அப்ப முந்தைய காலத்துல இந்த மாதிரி கண் பார்வை குறைந்திருந்தால் அந்த மாதிரி மருத்துவம் செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான திறமைகள் இருந்தது. கண் பார்வை முற்றாக போய்விட்டதுன்னு வைங்க, கண்ணே தெரியாது. இன்னைக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. கண் பார்வையே இல்லை, அவங்களுக்கு எப்படி பார்வையை கொண்டு வருது? கண் பார்வை இருந்து பார்வை குன்றி போய்விட்டது. கேட்ரிக்கு அது இது சவ் வளர்ந்துருக்கு, அது வளர்ந்துருக்குன்னா அதை நீக்கிறோம், ஆப்ரேஷன் பண்ணி நீக்கிறோம், உள்ள கண்ணாடி வைக்கிறோம், அல்லது வேறு மருந்துகளை ஊற்றுறோம். பார்வைகள் ஓரளவு என்ன செய்யுது? திரும்பி வருது. பார்வை குறைந்திருந்தால் அந்த பார்வை முற்றிலுமாக குருடாக போய்விட்டால், பார்வையை அற்ற நிலையில யாருக்காவது திருப்பி கொண்டு வர முடியுமானா முடியாது. இன்றைக்கு மருத்துவத்திற்கு அது என்ன சவாலாக இருக்கிறது. ஒருவேளை கொண்டு வரலாமானா வரலாம், மார்க்கத்தில் ஒன்றும் தடை இல்லையே, அது ஒரு சவால் தான். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அறவே பார்வை இல்லாதவர்களுக்கும் பார்வையை கொடுத்தாங்க. அப்ப அது ஒரு பெரிய ஈர்ப்பா இருக்குமா இல்லையா? அது ஒரு பெரிய அதிசயமா இருந்தது. அப்ப அந்த மாதிரி செய்தார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் வரும் பொழுதும் அந்தந்த காலத்தில் எது ஸ்பெஷலோ அந்த ஸ்பெஷல்ல ஹைல இருப்பாங்க, உச்சகட்டத்தில் இருப்பாங்க. இப்படிதான் வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் நம்ம பார்த்துட்டு வந்தா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு தனி சிறப்பு அம்சம் இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் பெரிய நீண்ட காலம் வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? 1150 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்ப 100 வருஷம் வாழ்ந்தாலே 100 வயசா அப்படிங்கிறோம். அந்த காலத்துல 100 வயசுன்னா சின்ன பொடியன்னு அர்த்தம், பச்சை புல்ல அப்படின்னு அர்த்தம், சின்ன பையன் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. இது அது அவங்களுடைய வயது. திறமை என்பது வேறு. இப்படி பல்வேறு திறமைகளையும் ஆற்றல்களையும் அந்தந்த காலத்தில் யார் யாருக்கு இருந்ததோ அந்தந்த கவும்களுக்கு நபிமார்களாக அனுப்பும் பொழுது அந்த துறையில் உச்சக்கட்டத்திலே ஹையா இருக்கக்கூடிய நம்பர் 1
அப்படின்னு நபிமார்களும் வந்தார். இந்த நிலையில் தான் ஒரு காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு நபிமார்களே வரல. நபிமார்கள் இருந்தாலே சேட்டை பண்றான், நபிமார்களே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்ப நபிமார்கள் வராத அந்த கால இடைவெளி, ஒரு நபி வஃபாத் ஆயிட்டாங்க, மரணிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அடுத்த நபியுடைய காலம் ரொம்ப தூரம் இருக்காது. ஒன்று ஒரே சமயத்திலே அந்த நபி தோண்டி இருப்பாங்க, அல்லது வஃபாத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த கால இடைவெளி தான் அதிகம். 570 வருஷத்துக்கு பிறகு பிறக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திற்கு பிறகு 570 வருஷம், கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுகள். இப்படி ஒரு 6 நூற்றாண்டு இடைவெளி மற்ற நபிமார்களுடைய காலத்தில் இருந்திருக்கிறான்னா இல்ல. நமக்கு தெரிஞ்ச நபிமார்கள் தான் குர்ஆன்ல 25 நபிமார்கள் இருக்குது. அது அல்லாமன்னு சொன்னா ஒரு 5-10 நபிமார்களே தெரியும். ஒரு 35 நபிமார்களுக்கு மேல நமக்கு சொல்ல தெரியாது. வந்த நபிமார்கள் 1,24,000 பேர் ஏறக்குறைய, கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். அப்ப அவர்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லா நபிமார்களும் வந்திருக்கிறாங்க. பெரிய கேப் இருக்கு இல்ல, ஜெனரேஷன் கேப்ங்கிறது இருக்கல்ல. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்டதற்கு பிறகு கிபி 570 வருஷம் கழிச்சு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அதிலிருந்து 40 வருஷம் கழிச்சு 610 அப்பதான் தன்னை நபின்னு வெளிப்படுத்துறாங்க. அல்லாஹ் அப்பதான் வெளிப்படுத்த சொல்றான். பிறக்கும் போதே நபி தானே, பிறக்கும் போதே நபியாக ரசூலாகத்தான் ஹபீபாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. எனவே தன்னை அப்ப 610 வருஷ காலம் அந்த இடைவெளி இருந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்துறதுக்கும் ஈசா நபி வானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கு இடையில 610 வருஷங்கள் இருந்துருச்சு. அப்ப இது ரொம்ப பெரிய ஒரு கால கெடு, தூரம், நியாயமான தூரம். அந்த காலகட்டத்தில் மக்கள் செய்த அட்டூழியம் மாதிரி அதற்கு முன்னால் யாரும் செய்யல. அந்த காலத்தில் நடந்தது. சிலை வணக்கம் இருந்ததா? இருந்தது. முன்னாலே சிலை வணக்கங்கள் இருந்தது. கண்டதையும் கடியதையும் கடவுளாக என்ன செஞ்சாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை கடவுளா நினைக்கிறது, சூரியனை கடவுளா நினைக்கிறது, மரங்களை மாடை இதெல்லாம் கடவுளா நினைக்கிறது அந்த காலத்துல இருந்திருக்கு, இந்த காலத்திலையும் இருந்தது. ஆனா ஏகத்துவ கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக, தௌஹீதை நிலைநிறுத்துவதற்காக அருளப்பட்ட காபாவுக்குள்ளேயே என்ன வந்தது, சிலைகள் வந்துருச்சு. 360 சிலைகள் வந்தது. அதற்கு பிறகு அநீதம், அட்டூழியம், அட்டகாசம் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் இப்ப வரிசைப்படுத்தினா அதுக்கு நேரமே இருக்காது. அவ்வளவு அட்டகாசங்கள் நடந்தது. 1-2 செய்தியை சொல்றேன், நீங்க பாருங்க. ஜுபைதி கோத்திரம் வெளியூர்ல உள்ளவங்க, மக்காயில வெளியூர், அவங்க மக்காவுக்கு வந்திருக்கிறார். ஆசிபுல் வாயின்னு ஒருத்தன் இருக்கிறான். தப்சீர்கள்லாம் அவனுடைய பேர்லாம் வரும், வரலாறுகள்லாம் ஹதீதுகள்லாம் அவனுடைய பேர்லாம் வருது. ரொம்ப கொடியவன். அவனோட வியாபார ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறான். இந்த ஜுபைதி கோத்திரத்தை சார்ந்த இந்த மனுஷன், ஜுபைதினே வச்சுக்கிடுமே, அவன் என்ன செய்யறான், இந்த ஆசிபுல் வாயிலோட வியாபார ஒப்பந்தம் செய்யறான். ஒப்பந்தம் செய்து கொடுக்கல் வாங்குறது ஒரு பெரிய தொகை அவன் கையில கொடுத்துருக்கிறான். அப்ப கொடுத்தா அதை வச்சு வியாபாரம் செய்தா அதனுடைய ப்ராஃபிட்டை கொடுக்கணுமா இல்லையா? ப்ராஃபிட்டை கொடுக்க இல்லைங்கிறது மட்டுமல்ல, பணத்தையே தரமாட்டேங்கிறான், முடியாதுங்கிற. அந்த காலத்தில் அது நடக்கத்தான் செய்யுது, இந்த காலத்துல அது இருக்குல்ல. சில பேர் வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க, தோத்து போயிருப்பாங்க, அவங்களால தர முடியாம போகும். சில பேர் உண்மையிலே நஷ்டம் அடையில, அவன்கிட்ட காசு இருக்கத்தான் செய்யும், தரமாட்டான். ஆனா அவன்கிட்ட நிலைமை என்னன்னா, அவன் 10 பிசினஸ் வச்சிருப்பான், ஒரு பிசினஸ்ல தோத்து போயிருப்பான், அந்த பிசினஸ்ல தான் இவனுடைய காசை போட்டிருப்பான், அந்த பார்ட்னருடைய காசு அதுல போட்டிருக்குது. அதனால மத்த இதுல இருந்து நான் எடுத்துட மாட்டேன், இந்த பிசினஸ் தோத்து போயிடுச்சு, தர முடியாதுன்றான். சில பேர் அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு சப்போர்ட் இல்ல, ஆளும் இல்ல, பேரும் இல்ல, அவன் என்ன செஞ்சிட முடியும், வந்து பார்த்துக்கலாம், முடியாதுன்னு சொல்லுவான். அந்த கேட்டகரியில் உள்ளவன் ஆசிபுல் வாயில். அவன் வியாபாரத்தில் நிறைய சம்பாதிச்சான், அவனுடைய பணத்தை வச்சே இவன் எக்கச்சக்கமா சம்பாதிச்சான். பெரிய பொருள் தொகை, அது ரொம்ப பெரிய தொகை.
தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு கட்டத்தில் நீ எப்போ என்கிட்ட பணம் தந்தான்னு கேட்கறான். அந்த மாதிரிலாம் கேட்ட பொழுது அவன் அப்படியே திகைச்சு போயிட்டான். என்ன மக்களை எப்படி இருக்கிறீங்க, யார்கிட்ட போய் கேட்டாலும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒருத்தருமா நல்லவன் இல்லை. அட யாருமே கேட்டு தர மாட்டீங்களாப்பா, உங்க ஒரு காரணம் தானாப்பா. இல்லப்பா அவனால நான் பேச முடியாது, நீ யாரையும் பார்த்துக்க. அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அபு குபைஸ் மலைக்கு மேல மக்காவாசிகளே நீங்களாம் இப்படிதான் இருப்பீங்களா? புனிதமான காபாவை நாங்க வச்சிருக்கிறோம், உலகத்திலே இதற்கு நிகரான ஆலயம் இல்லை அப்படின்னு பேசுறீங்க. எனக்கு எவ்வளவு பெரிய அநீதம் நடந்திருக்குது, அட்டூழியம் நடந்திருக்குது, அதை கேட்கறதுக்கு உங்கள்ட்ட யாருமே இல்லையா அப்படின்னு அவன் கோவப்பட்டு என்ன செய்யறான், வருத்தப்பட்டு கோவப்பட்டு கத்துறான். அங்க நின்றுகிட்டு இந்த ஊர்ல ஒரு நல்லவன் கூடவா இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மக்கால ஒரு நல்லவன் கூட இல்லையா அப்படிலாம் என்ன செய்யறான், கத்துறான். அப்ப அந்த சமயத்துல சில நல்லவர்கள் இல்லாம இருக்க மாட்டாங்கல்ல, இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து என்னப்பா இவ்வளவு பெரிய கெட்ட பேர் வருது நம்ம ஊருக்கு, ஊருடைய பேரை பார்ப்பாங்க. காபாவுக்கும் சேர்த்தல்லப்பா, நம்ம காபாவுடைய பராமரிப்பாளர்களாக இருக்கிறோம், காபாவுடைய பொறுப்பாளர்களாக நம்ம இருக்கிறோம். உலகெங்கிலும் இருந்து மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, இங்க காபாவுக்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலையில இவ்வளவு பெரிய நம்முடைய பேர்லாம் அப்செட் ஆகுது, கெட்டு போகுது. அவனை கூப்பிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டு விசாரணை செஞ்சாங்க ஒரு சில நல்லவர்கள். அப்படி நல்லது செஞ்ச அவர்கள் எல்லாம் ஃபதுல் ஃபதுல் என்று சொல்லக்கூடிய அவங்க பேர்ல எல்லாம் ஃபதுல் ஃபதுல்னு வரும். ஃபதுல் ஃபஸில் ஃபஸில்னு சொல்றோம் இல்ல, அசல் ஃபதுல் தான், அதை தான் ஃபஸில்ங்கிறோம். அப்ப அந்த ஃபதுல்களாக ஒரு 3-4 ஃபதுல்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. அநீதம் நம்ம ஊர்ல நடந்தா அதை கேட்கிற ஒரு குழுவாக நாம இருக்கணும். ஃபதுல் சொல்லக்கூடியதுக்கு பன்மை புளூரல் ஃபுதூல் அப்படின்னு அர்த்தம். என்ன செஞ்சாங்க, எல்லாரும் செஞ்சு ஹில்ஃபுல் ஃபுதூல்னு ஒரு சொசைட்டி, ஒரு சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்ப அவங்கள என்ன செஞ்சாங்க, போய் நேரம் ஆசிபின் வாயில்கிட்ட போனாங்க. இதான் ஃபர்ஸ்ட் முதல் முறையாக தட்டி கேட்கிறது. இது முதல் முறையாக தட்டி கேட்கிறது. இதுல குறிப்பாக யார் இருந்தா அப்படின்னு கேட்டா, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க ஹாஷிமிகள் அதுல இருந்தாங்க. குறைஷிங்கிறது ஒரு பெரிய கோத்திரம். ரசூலுல்லாஹ் குறைஷி. அந்த குறைஷி கோத்திரத்திலேயே பல பிரிவுகள் இருப்பாங்க, டிவிஷன் இருப்பாங்க. குறைஷிங்கிறது ஒரு பெரிய கோத்திரம். அந்த கோத்திரத்துல இந்த குடும்பம், இந்த குறைஷியில இந்த குடும்பம், குறைஷியில இந்த குடும்பம் அப்படின்னு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியில ஹாஷிமி குடும்பம். அப்ப அந்த ஹாஷிமி குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் அதுல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நேரா போய் என்ன செஞ்சாங்க, நேரா போய் அவன்கிட்ட போய் முறையிட்டாங்க. ஆசிபின் வாயில கூப்பிட்டு, இந்த பாரு, இந்த இவனோட பணத்தை நீ எடுத்தியா வாங்கினியா? இல்ல அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. கேட்போம் கேட்போம். அவன் பார்த்தான், என்னடா புதுசா இருக்கு, இது வரைக்கும் யாரு என்ன அட்டூழியம் செஞ்சாலும் யாரும் கேட்கறது இல்லை, யாரு எதுவும் செய்யலாம். இன்னொரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான விஷயம்னு பாருங்க. யாரு எதுவும் செஞ்சாலும் சரிதான், யாரும் கேட்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமான அசிங்கமான ஒரு காலமா இருந்தது. இப்படிப்பட்ட நிலையில ஃபர்ஸ்ட் முதல் முறையாக இவங்க போய் கேட்கிறாங்க. இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய இந்த சொசைட்டி அமைச்ச அந்த மெம்பர்ஸ் போய் கேட்கிறாங்க. அப்படி கேட்ட போது அவன் என்ன செஞ்சான், மறுத்தான். நீ இவனுக்கு பணத்தை கொடுக்காம இந்த இடத்தை விட்டு நாங்க போக மாட்டோம். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. இது என்னடா புதுசா இருக்கு, நீதிங்கிறதுலாம் நம்ம ஊர்ல உள்ளதா, இதெல்லாம் அப்படிலாம் இல்லையே. அப்படி இருக்கும், இனிமேல் இருக்கும், இனிமேல் இருக்கும், நீ கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு அடிச்சிருவாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்த போது வேற வழி இல்லாம கொடுத்து அனுப்பணும். அந்த ஊர்ல, அந்த ஏரியால, அந்த நாட்டிலே வச்சுக்கோங்களேன், கத்தூல்னு ஒரு பொம்பளை, இந்த கத்தூலா ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தது, சின்ன வயசு பிள்ளை, 17-18 வயசு 20 வயசுக்குள்ள உள்ள ஒரு பொண்ணு. அந்த ஹிஜாஸ்ல, அதாவது இன்னைக்கு சவுதின்னு வைங்களேன், அந்த நாட்டிலேயே அந்த பிள்ளைக்கு அழகாக இன்னொரு பிள்ளை சொல்ல முடியாது. அப்ப எவ்வளவு பெரிய அழகு வாய்ந்த பெண்ணா இருப்பான், அவ்வளவு அழகு. அந்த பெண்ணினுடைய அழகு வந்து ரொம்ப பிரபலியமானது. அழகி போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டிலாம் வைக்கிறான் இல்லையா,
அப்ப அந்த காலத்துல அவ்வளவு பெரிய அழகு சார்ந்த பெண்ணாக இருந்ததுனால ஊர் முழுவதும் நாடு முழுவதும் அவளுக்கு தெரியும். அவளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு பல போட்டிகள் இருந்திருக்கலாம். இந்த நிலையில அவனுடைய அவனுடைய அப்பா அந்த பிள்ளைய அழைச்சிக்கிட்டு காபாக்கு வர. அந்த காலத்திலையும் உம்ரா இருந்தது, ஹஜ் இருந்தது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்த மாதிரி கிடையாது, இஸ்லாம் சொல்ற மாதிரி இல்லை. அந்த ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் அதுல பிரதானமாக இடம்பெறுவது எதுன்னா சிலைகள் தான். அந்த சிலைகளை அபிஷேகம் செஞ்சுதான் உம்ரா, சிலைகளை அபிஷேகம் செய்வது தான் ஹஜ். அப்படிதான் இருந்தது. இந்த சாமியை என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. ஹஜ்ஜா இருந்தாலும் உம்ராவா இருந்தாலும் அப்படிதான் இருந்தது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை மாத்துறாங்கன்னு வைங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு உம்ரா செய்யறதுக்காகவே அவன் என்ன செய்யறான், வர்றான். அந்த புள்ளையோட கத்தூலான்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணுடைய பொண்ணையை அழைச்சிக்கிட்டு வர்றான். அங்க ஒரு வம்பம் பார்க்கிறான். அந்த பிள்ளையினுடைய அழகை பார்த்து அப்படியே மிரண்டுட்டான். காபாவை சுத்தி மக்கள் இருக்கிறாங்க. நேரா வந்து அந்த பிள்ளையோட கையை பிடிச்சு அப்படி தூக்கி தன்னுடைய குதிரையில வச்சுட்டு கொண்டு போயிட்டான். எப்படி இருக்கும் யோசிங்க, அந்த தெருவில் அப்படி பஸார்ல அப்படி போனா எப்படி இருக்கும்? சும்மா விட்டுருவாங்களா? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறான். ஒருத்தன் யார் என்ன தவறு செய்தாலும் யாரும் கேட்கக்கூடாது, யாரும் கேட்க மாட்டோம், யாரும் எதுவும் செய்யலாம். எவ்வளவு கொடுமையான கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் இந்த சொசைட்டி வந்துடுச்சு. இந்த சொசைட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டார்ட் ஆன காலம் தான் அது. அப்போ இவன் கதறான். அப்ப அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாரு, இந்தப்பா நீங்க கத்திக்கெல்லாம் வேலை இல்லை, ஒருத்தரும் கண்டுக்கிட மாட்டான், எவனும் கண்டுக்கிட மாட்டான், எவனும் உதவிக்க மாட்டான். இந்த இடத்துல போ, ஹெல்ப்ஃபுல் ஃபுதூல் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அதில் சம்பந்தப்பட்ட அவங்ககிட்ட போய் முறையிடுன்னு மெதுவா சொல்லிட்டு போயிட்டான். அவன் நேர போய் முறையிட்ட உடனே என்ன செஞ்சாங்க, கிளம்பி வந்துட்டாங்க. அந்த வம்பண்ட வீட்டுக்கு முன்னால் வந்து, டே வெளியே வாடா, வா வெளியே, என்னதான் வெளியில வந்துட்டான். எல்லாம் உடனே அந்த ஸ்பாட்லயே நடக்குது. இவரோட பொண்ணை நீ தூக்கிட்டு போனியா? ஆமா தூக்கிட்டு வந்தேன். அதே என்ன நீங்க கேட்குறீங்க, நீங்க என்ன கேட்கறது அப்படின்ட்டு. நாங்க கேட்காம யாரு கேட்கறது? இதெல்லாம் நம்ம ஊர்ல வளமையிலேயே யாரும் எதுவும் செய்யலாமே. உங்களுக்கு புரியுதா? யாரும் எதுவும் செய்யலாம். வீட்டுக்குள்ள போய் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போயிடலாம். வீட்டுக்குள்ள போய் ஒரு பொருளை தூக்கிட்டு, எனக்கு பிடிக்குதுன்னா அந்த பொருளை நான் தூக்கிட்டு போயிடுவேன். உன் கையில நீ இப்போ வெளியூருக்காரன். ஆனா ஊருக்குள்ள என்ன செய்ய மாட்டான்னு கேட்டா அந்த மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஊருக்குள்ள போய் வீட்டுக்குள்ள போய் தூக்க மாட்டாங்க. அப்படி அது மட்டும் வச்சிருக்கிறான். வெளியூர்ல இருந்து யாராவது வந்தா அவங்களை எதுவும் பண்ணலாம், யாரும் எதுவும் பண்ணலாம், எதுவும் செய்யலாம். அவனை வெட்டலாம், குத்தலாம், கடத்திட்டு போயிடலாம், அவனுடைய பொருளை அபகரிக்கலாம், எதுவும் கேட்கக்கூடாது. அப்படிங்கிற எழுதப்படாத சட்டமாக அந்த ஊர்ல இருந்தது. இது எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு கேவலங்கிறது நீங்க பாருங்க. இந்த இளம் பெண்ணை தூக்கிட்டு வந்துட்டான், வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டான். வீட்டுக்குள்ள கொண்டு போய் இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க. மதுரையை பிள்ளைய வெளியே அனுப்பு, பார்த்தா பெரிய வம்பா இருக்குது, விட மாட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்பதான் அந்த அந்த ஹெல்ப்ஃபுல் அந்த சொசைட்டி பிரபல்யம் ஆகிட்டு வருது. இப்ப அவன் கடைசியில் என்ன சொன்னா, சரிப்பா நான் விட்டுறேன், கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, இந்த இரவு கழிந்து நாளை காலையில விட்டுறேங்கிறான். ஒரு ஈவினிங் டைம் அது. இந்த இரவு மட்டும் அவன் என் வீட்டில் தங்கட்டும், நாளைக்கு காலையில் நான் விட்டுறேன். எவ்வளவு அசிங்கமா இருக்குது பாருங்க. அப்ப இதெல்லாம் அசிங்கமாகவே படல. அவங்க சொன்னாங்க, வீட்டுக்குள்ள நுழைவது பண்பாடு இல்லை, நம்ம ஊர்ல அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழைய மாட்டோம். இப்ப நீ விடலைன்னா எங்களுக்கு வேற வழியில, நாங்க வீட்டுக்குள்ள போந்து அந்த பிள்ளையை அழைச்சிட்டு வந்து அவரை அத்தாட்ட ஒப்படைச்சிருவோம், அவரை தந்தைகிட்ட கொடுத்துருவோம். என்ன செய்யறா, நேரா போனா பிள்ளை கொண்டு வந்து கொடுத்துட்டான். இப்படி மோசமான காலமாக இருந்தது. எல்லாரும் மது அருந்துவாங்க. அத்தாவும் மகனும் உட்கார்ந்து மது அருந்துகிட்டு இருப்பான், தாத்தாவும் பேரனும் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருப்பான். யாராவது ஒருத்தன் குடிக்க இல்லைன்னு வைங்க, மது அருந்தது இல்லை, டாஸ்மார்க்கு போறது இல்லை அப்படின்னு பார்த்தா அவனை கேவலமா பார்த்து சிரிப்பாங்க, எல்லாரும் கேலி பண்ணுவாங்க. டே வர்றான் பாடுறா, அவன் குடிக்க மாட்டான், தண்ணி போடாதவன், மது அருந்தாதவன், சாராயம் குடிக்காதவன் அப்படின்னு எல்லாம் கேவலமா பார்ப்பாங்க. யாரை கேவலமா பார்க்கணும்? குடிக்கிறவனையில கேவலமா பார்க்கணும். எப்படி இருக்குது பாருங்க. இப்படி ஒரு கேடுகட்ட காலமாக அந்த காலம் இருந்தது. அவ்வளவு மோசமான காலம். அப்படி உச்சக்கட்டத்தில் அநீதத்திலையும் அட்டூழியத்திலையும் அசிங்கத்திலையும் கேவலப்படுத்துவதிலேயும்
உச்சக்கட்ட நிலையாக இருந்த பொழுது இவங்களை திருத்துறதுக்கு எத்தனை நபிமார்கள் வேணும்? மூசா அலி இஸ்லாமுடைய கௌம் கடினமான கௌம்ங்கிறதுக்காக மூசா அலி இஸ்லாத்தை அனுப்புனா, ஹாரூன் அலி இஸ்லாம் அனுப்புனா, யூஷா அலி இஸ்லாம் அனுப்புனா, பல நபிமார்கள் இருந்தான். அந்த தேவை இருந்தது. உலகமே கண்டிராத ஒரு கொடுங்கோன்மையான காலம் அது. எல்லாருக்கும் தெரியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, சரதாசுடைய சாச்சா மகன் அறிவிக்கிறாங்க, ஒரு பெண் பெரும்பாலும் அந்த காலத்தில் என்னன்னு கேட்டால் 1-2 விதிவிலக்கா இருக்கலாம், அது வேறு விஷயம். பெரும்பாலான பெண்கள் என்ன செய்வாங்க, அவங்க குழந்தை உண்டாயிட்டேன்னு சொன்னால் அந்த குழந்தை பிறக்கிற அந்த பிரசவக்கான வருமா இல்லையா, 10வது மாதம் 9 மாதம் முடியும் போது, அப்படி முடியும் போது என்ன செஞ்சிருவாங்க, தன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல போய் என்ன செய்ய, குழியை தோண்டி வச்சிருவாங்க. ஒரு குழியை தோண்டி வச்சிருவாங்க. அந்த குழியை தோண்டி வச்சு அதுக்கு பக்கத்தில் ஒரு டெண்டை போட்டுக்கிடுவாங்க, அதில் உட்காந்துக்கிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல ஒரு குழியை தோண்டிடுறது, தோண்டிட்டு அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு டெண்டை போட்டு உட்காந்துடுறது, அங்கே தான் சாப்பிட்றது விடுறது. பிரசவம் வரும்போது அந்த டெண்டுக்குள்ளேயே பிரசவம் நடந்துடும், குழந்தையை பெற்றெடுத்துருவாங்க. குழந்தையை பெற்றெடுத்தா அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா பிள்ளையை தூக்கிட்டு தன்னுடைய அந்த டெண்டுலேருந்து டெண்ட் எல்லாத்தையும் கலத்திட்டு குழியை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. பிறந்தது பொம்பளை பிள்ளையா இருந்தா அந்த பெண்ணே என்ன செய்வா, அந்த பிள்ளையை தூக்கி அந்த குழியில உயிரோட போட்டு மண்ணை போட்டு மூடிடுவா. இப்னு அப்பாஸ் நாயம் அறிவிக்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, இப்படிலாம் எவ்வளோ பெரிய காலம். இன்னைக்காவது குப்பை தொட்டியில் போட்டுட்டு போகிற சில பிள்ளைகளை வளர்க்க முடியலன்னு குழந்தைகளை குப்பை தொட்டியில் போட்டு போகணும். இந்த காலம் இவ்வளோ பெரிய காலத்துலையும் கூட. அப்போ அந்த காலத்தில் பெற்ற தாய் பெற்ற தந்தை அந்த பெற்றோரை என்ன செய்வாங்க, தான் பெற்ற குழந்தையே பூமியில போட்டு உயிரோடு புதைச்சிருவாங்க. இப்படி நிறைய வரலாறுகள் உண்டு. கொடுமையினுடைய உச்சக்கட்டம். அதுவரைக்கும் அவ்வளவு பெரிய கொடுமையை, அவ்வளவு பெரிய இழிவை, அவ்வளவு பெரிய கேவலத்தை, அவ்வளவு பெரிய அசிங்கத்தை இந்த உலகம் சந்தித்தது இல்லை. இப்ப எத்தனை நபி வரணும்? ஒரு 1000 நபியாவது அனுப்பணும். அல்லாஹ் யார் அனுப்புனா? நம் உயிரினும் மேலான கண்மணி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும் அனுப்பணும். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வர வேண்டிய அந்த இடத்திற்கு ஒரே ஒரு நபி அல்லாஹ் அனுப்புனான். யோசிச்சு பாருங்க. பெண்கள் என்றால் கேவலமாக கருதப்பட்ட அந்த நிலை முற்றிலும் மாறிச்சா இல்லையா? பெண்களுக்கான மரியாதை வந்ததா இல்லையா? பெண்களுக்கான கண்ணியம் வந்ததா இல்லையா? எப்படி வந்துடுச்சு? இதுல பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்தப்பா ஏன்பா பொம்பளை பிள்ளை பிறந்தா கொல்றீங்க, ஏன்பா பொம்பளை பிள்ளை பிறந்தா நீங்க உயிரோட புதைக்கிறீங்க அப்படிலாம் சொல்லல. அவங்க சொன்ன அதையெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க, அல் பிந்து பரக்கா. உன் வீட்டுல பொம்பளை பிள்ளை பிறக்குதான், பரக்கத்தோட வருது, அது உன் வீடு பரக்கத்தாயிருந்தாங்க. நம்பணும். நீங்க நம்பினீங்கன்னு சொன்னா அந்த நம்பிக்கை சரியா வச்சு எனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு நீங்க ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த பரக்கத்து நான் பெறணும்னு நியத்து வச்சு நீங்க பெறுங்க, பொம்பளை பிள்ளை பெறுங்க, நீங்க வசதி ஆயிடுவீங்க. அல்லாஹ் பரக்கத்தாக்கி வச்சிருவான். எனவே எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சு, அந்த மக்கள்லாம் தனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்காதான், பொம்பளை பிள்ளை பிறக்காதான்னு ஏங்க ஆரம்பிச்சுட்டாங்க. சமூகத்தை எப்படி மாத்தினாங்கன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய புரட்சி, எவ்வளவு பெரிய எழுச்சி. நபிமார்களுடைய சில நபிமார்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம் சொன்னோம் இல்லையா? ஈசா நபியை சொன்னோம். ஈசா நபிக்கு என்ன சொன்னோம்? பெரிய மருத்துவராக இருந்தாங்க, டாக்டராக இருந்தாங்க, குஷ்டரோகியை சுகப்படுத்தினாங்க, கண் பார்வை இல்லாதவங்களை தடை விட்டா கண் பார்வை வந்ததுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் சவாலாக இருக்கக்கூடிய விஷயம், மூத்தா போன ஒரு மனிதனை போய் தடவி கும்பி இதில் இல்ல அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு எழுன்னு சொன்னா அவன் எழுந்துருவான், ஹயாத் ஆயிடுவான். இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு மருத்துவம் எங்கே போய் வளர்ந்துருச்சு. கத்திய வைக்காமலேயே ஆபரேஷன் பண்றான். அந்த மாதிரி ரேசர் மூலமாக இன்னைக்கு ஆபரேஷன் வந்துருச்சு. கத்திய வைக்க தேவையில்லை, ஆபரேஷன் நடந்து முடிஞ்சிருது. என்ன ஆச்சரியமான இதுகள் நடக்குது. வாயுக்குள்ளேயே கேமரா உள்ள போடுறான், ஒரு பொடி குச்சி தான் உள்ள போகுது, எண்டாஸ்கோபி அதுன்னு எல்லாமே சொல்றான். உள்ள அனுப்பி வயிற்றுக்குள்ள என்ன இருக்குங்கிறது வெளியேந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். எத்தனை மருத்துவம் எவ்வளவு உச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் மரணித்தவர்களை உயிராக்க முடியுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிராக்கினாங்களா இல்லையா? இப்படி எல்லா காலகட்டத்திலையும் அந்தந்த நபிமார்களுக்கு தனி சிறப்பு கொடுத்தான்.
எந்தெந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் என்ன சிறப்புகளை கொடுத்தானோ அத்தனை நபிமார்களுடைய சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் கொடுத்தான். எல்லா சிறப்புகளும் சேர்ந்திருந்த ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவங்க ஒவ்வொரு ஆள் தான் அனைத்து சிறப்புகளையும் பெற்றிருந்தான். இந்த சிறப்பு இருந்தது, இந்த சிறப்பு இருந்தது, இந்த சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா சிறப்புகளையும், எல்லா ஆற்றலையும், எல்லா வல்லமையும் அல்லாஹ் கொடுத்தான். மேராஜுக்கு போனாங்கல்ல, எவ்வளவு பெரிய விஷயம். சந்தையினோட ரெண்டா பிளந்தாங்கல்ல, இன்னைக்கு முடியுமா? இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான எல்லா நாட்டு விஞ்ஞானிகளும் ஒன்றாக சேர்ந்தாலும் சந்திரனை ரெண்டா பிளக்க முடியுமா? சூரியனுடைய சுழற்சியை ஸ்டாப் பண்ணாங்களே, சந்திரனை ரெண்டா பிளந்தாங்க, சூரியன் நிறுத்தி வச்சாங்க. அதே மாதிரி பூமியை புடிந்தாங்க. அந்த குதிரையில வந்தவனுடைய இதை காலை பிடிச்சத, சுராக்காவினுடைய குதிரையுடைய காலை பூமி பிடிச்சிக்கிடுச்சு. பூமி அவங்களுடைய சொல்லை கேட்டது, சந்திரன் அவர்களுடைய சொல்லை கேட்டது, சூரியன் சொல்லை கேட்டது, மரம் சொல்லை கேட்டது. ஒரு தடவை ஒருத்தன் கையில ஒரு அப்படி பொருள்களை வச்சிருக்கிறான். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எல்லாத்தையும் சொல்லுவீங்களாமே, அது எது, என் கையில என்ன வச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறான். கையில அப்படி பொத்தி வச்சிருக்கிறான், உள்ள ஏதோ இருக்கு, என் கையில என்ன இருக்குன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உன் கையில என்ன இருக்குங்கிறத நான் சொல்லவா அல்லது கைக்குள்ளேயே இருக்கிற அந்த பொருளை பேச வைக்கவான்னு கேட்டாங்க. உன் கையில இருக்கிற அந்த பொருளையே நான் என்னதுன்னு சொல்ல வைக்கட்டா அப்படின்னு அவன் திகைச்சு போயிட்டான். அவன் கைக்குள்ள இருந்து என்ன செய்யுது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது, கல்லு பொடி கல்லை வச்சுக்கிறான். அந்த கல்லு தஸ்பீ ஷஹாதத் கலிமா சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அது சொல்லுது. இப்படி எல்லாம் கட்டுப்பட்டது. எது கட்டுப்படல? எல்லா கட்டுப்பாடையும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கையில கொண்டு கொடுத்தான். அவங்களுடைய அவ்வளவு பெரிய ஆளுமை, அவ்வளவு பெரிய ஆற்றல், எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி கொடுத்து வல்லமை மிக்கவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மாற்றினான். அப்படி பிறந்தார்கள். நான் ஒரு செய்தியை சொன்னா சில பேர் நம்ப மாட்டான். ஆனா கிதாப்ல இருக்கிறத நான் சொல்றேன். அவன் நம்ப இல்லைங்கிறதுக்கு இல்லை, இருக்கிறத நான் சொல்லிடுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, குழந்தையா இருக்கிறாங்க. அந்த குழந்தையாக அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்படி படுத்திருக்கிறாங்க. மேலே நிலா இருக்கு. இந்த காலத்தில் தானே பெரிய பெரிய வீடுகள், அந்த சின்ன சின்ன வீடுகள் தானே. அப்போ அந்த நிலா இவங்க கையை அசைக்கிறாங்க. குழந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பச்சை பிள்ளையா இருக்கிறாங்க, குழந்தையா இருக்கிறாங்க. அப்படி கையை அப்படி அசைக்கிறாங்க. அசைச்ச உடனே அந்த நிலா இந்த பக்கம் நகண்டது, இந்த பக்கம் ஆகிக்கிறாங்க. அது நம்ம இந்த பொம்மையை எப்படின்னா வச்சிருப்பாங்கல்ல, இந்த கிழுக்க பொம்மை கடந்த பிள்ளைகள் இப்படி சிரிக்குமா இல்லையா, அத மாதிரி இவங்களுடைய கையசைவுக்கு அந்த நிலா அந்த பக்கமும் இந்த பக்கமுமாக மாறி மாறி அது என்ன செய்யுது, அது விளையாட்டு காட்டியது மாதிரி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் கையை அசைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த நிலா நகண்டதை நான் பார்த்தேங்கிறாங்க. யார்? அப்பாஸ் நாயர் ரலியல்லாஹு தஆலா. இதெல்லாம் சாத்தியமா? அது அவங்களுக்கு மட்டும் சாத்தியம். இந்த துனியாவையும் அவர்களுக்காகத்தானே அல்லாஹ் படைச்சான். வேற என்ன? சர்வமும் அவர்களுக்கு அடிமையாக ஆக்கினான். சர்வத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா அடிமையாக்கினான். எனக்கு மட்டும் இல்லப்பா, நீங்க எல்லாரும் யாருக்கும் அடிமை தான்? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்னுடைய ஹபீபுக்கும் அடிமை இதுன்னு தான் ஆக்கி வச்சான். அதனால தான் எல்லாம் கட்டுப்பட்டது. ஆனால் இந்த அடிமைகளில் தான் பல பேருக்கு பைத்தியம் பிடிச்சி போயிருக்கு. இந்த அடிமைகளாக இருக்கக்கூடிய மனிதர்களில் தான் பல பேருக்கு என்ன செஞ்சிருச்சு? பைத்தியம் பிடிச்சிட்டு. அதுலேயும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே பைத்தியம் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறான். என்ன சொல்றது இது? எங்கள் ஊரில் ஷேக் அப்துல் காதிர் தக்கா சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய மகான் அடங்கி இருக்கிறான், குதுபுஸ் ஜமான். அவங்க ஒரு அருமையான கவிதை படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அஹமதுல்லாஹ் அல் வலி சல்லா அலா ஹைர் அலிஃப் பா தா தா அப்படி வரும். அருமையான கவிதை, ரொம்ப அழகாக இருக்கும். அதை படித்தாலே ரொம்ப தேன் ஊறும், பெரிய இன்பம். அதெல்லாம் ஆன்மீகம் சுரக்கக்கூடிய அற்புதம்.
அதில் கடைசியாக யால முடிக்கிறாங்க. யா ரஹீமல் முஃமினீன தக்பல் துஆ அப்தின் நபி. யா ரஹீமே அல்லாவே, இக்பல் துஆ, இந்த என்னுடைய துஆவை நீ கபூல் செய். நான் யார் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, அந்த மகான் சொல்றாங்க, நான் யார் தெரியுமா? அப்தின் நபி, ரசூலுடைய ஹபீப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை அப்து. இந்த துஆவை நீ கபூல் செய் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுக்கு பெரிய சந்தோஷமா இருக்குமா இல்லையா? பெரிய சந்தோஷம் இல்லையா? இவன் என்ன செஞ்சிருவான்? சிறுக்குன்றோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தனித்தன்மை எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தான், எல்லாவற்றையும் கொடுத்தான். யா இபாதி, அல்லாஹ் ஒரு கட்டத்தில் குர்ஆன்ல சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ அப்படின்னு ஒரு வசனத்தை அறிவிக்கிறான். அதுல என்ன சொல்றான்? குல், நாயகமே நீங்க சொல்லுங்க. யாரை பார்த்து? மக்களை பார்த்து, மூமின்களை பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்லணுமா? யா இபாதி, என்னுடைய அடியார்களே அப்படின்னு சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல தானே இருக்கு. யா இபாதி, அப்துன்னா அடிமை, அது சிங்குலர். இபாதுன்னா புளூரல், அடிமைகள். அப்ப இபாதி, என்னுடைய அடியார்களே, அடிமைகளே அப்படின்னு நீங்க மக்களை கூப்பிடுங்கிறான் அல்லாஹ். கூப்பிட்டு நீங்க சொல்லுங்க. அந்த வசனம் இருக்கு, ரொம்ப அற்புதமான வசனம், இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமான வசனம். அந்த வசனத்தை ஓதும் போதெல்லாம், அந்த ஆயத்தை ஓதும் போதெல்லாம் மோமீன்களுக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும், பெரிய சந்தோஷம் கிடைக்கும். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், என்னுடைய அடியார்களே, அநீதம் இழைத்தவர்களே, உங்களுடைய ஆத்மாவுக்கு பாவம் செய்தவர்களே, அநீதம் இழைத்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாக ஆகிவிட வேண்டாம். நிராசைனா என்னங்கிறத சொல்றேன். நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்க நிராசையாயிடக்கூடாது. அப்படின்னா இனிமேல் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டோம், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா அப்படின்னு நினைக்கிறதா நிராசை. இவ்வளோ அட்டகாசம் செஞ்சிட்டோம், அல்லாஹ் நம்மளை விட்டுருவானா? அடிப்பான், நரகத்தில் போடுவான், நம்மளை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு என்றதான் என்னது நினைக்கிறதா நிராசை. இந்த குற்றத்தை நம்ம செஞ்சிட்டோம், இந்த பிழையை செஞ்சிட்டோம், இந்த பாவத்தை செஞ்சிட்டோம், அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானா? மன்னிக்க மாட்டான். நம்ம பெரிய பாவம்லாம் செஞ்சிட்டோம், மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறதா நிராசை. இப்ப அல்லாஹ் சொல்றான், நாயகமே, என்னுடைய அடியார்களே நீங்க அழைங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களேன்னு அழைக்க சொல்லல, நல்ல கவனிங்க. என்னுடைய அடியார்களே நீங்க கூப்பிடுங்கிறான். அப்ப கூப்பிட்டு அழைச்சு என்ன சொல்றான்? அநீதம் இழைத்துக் கொண்டவர்களே, பாவம் செய்து கொண்டவர்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான்னு சொல்லிருங்க. உங்க எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறான். இப்ப இதுல ஒரு வார்த்தையை பாருங்க, என்ன கருணையான அல்லாஹ்ங்கிறதை நம்ம புரிய முடிகிறது. அல்லாஹ்வுடைய மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காம போயிடுமோன்னு நீங்க பார்க்க வேணாம். ரஹ்மத்துன்னா என்னது? ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ரசூலுல்லாஹ் தான் ரஹ்மத்து. நீங்க என்ன பிடிச்சிக்கிட்டீங்க? நாயகமே, உங்களை யாரு பிடிச்சிக்கிட்டாங்களோ, யார் உங்க மேல முஹப்பத் வச்சுறாங்களோ அவங்களெல்லாம் நான் மன்னிச்சிருவேன். எவ்வளவு சிம்பிளா அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். குர்ஆன் தானே பேசுது, நானா ஒரு கற்பனை பண்ணலையே. குர்ஆன் பேசுறது, குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம் தான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் ஆசை அற்று போக வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீங்க ஆசை வையுங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்னங்கறத அல்லாஹ்வே சொல்றான். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நீங்கள் இந்த உலகத்தார் அத்தனை பேருக்கு ரஹ்மத்துங்கறான். உங்க மேல யார் பிடியா இருக்கிறாங்களோ அவங்களுடைய எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிருவேன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கருணை நீங்க பாருங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஆளுமையை, அவ்வளோ பெரிய ஆற்றலை, அவ்வளோ பெரிய வல்லமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அல்லாஹ் பிறக்க வைக்கிறான்.
அப்போ அவங்க பிறக்கக்கூடிய அந்த காலம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். சில உதாரணங்கள் சொன்னோம். ஜுபைதி, அந்த கத்தூலா, அந்த குழந்தைகளை உயிரோடு புதைக்கிறது, இந்த மாதிரி நடந்த அந்த காலம் அப்படியே பிறண்டு போச்சு. புரட்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிமையாகவும் மிக அழகாகவும் அப்படியே மக்களை அழைத்து பேசி அவர்களுடைய கல்புகளை எல்லாம் மாற்றிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாங்கள்லாம் ஒட்டகமேட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அதையே சரியா செய்ய தெரியாது எங்களுக்கு. ஒட்டகம் மேய்க்கிறது ஆடு மேய்க்கிறத கூட நாங்க சரியா செய்யாம இருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, எங்களை எல்லாம் ஒரு பெரிய அரசனாக உட்கார வச்சு மக்களை ஆளக்கூடிய அரசனாக, ஹலீஃபாவாக ரசூலுல்லாஹ் ஆக்கிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆட்சி செஞ்சாங்க அந்த சஹாபிகள், ஹலீஃபாக்கள்லாம் எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாங்க. ஒட்டகத்தை எங்களுக்கு சரியாக மேய்க்க தெரியாது. ஒட்டகத்தை மேய்க்க தெரியாமதவனுக்கு மனுஷனை மேய்க்க தெரியுமா? அடே, ஒட்டகம் ஆடு மேய்க்க தெரியல, மாட்டை மேய்க்க தெரியல, மனுஷனை நீ எப்படி மேய்ப்ப? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நீங்க உங்கள் வாகனங்கள், நீங்கள் வாகனிக்கக்கூடிய ஒட்டகம், குதிரை, இவைகளை நீங்கள் மெம்பர்களாக ஆக்காதீங்க அப்படின்னாங்க. ஏதாவது புரியுதா உங்களுக்கு? யோசிங்க. நீங்க வாகனிக்கக்கூடிய ஒட்டகம் வைங்களேன், ஒட்டகம், குதிரை, அதானே அன்னைக்கு பெரும்பாலும் வாகனிப்பாங்க. அவற்றை நீங்கள் மெம்பர்னா என்ன? மேடை. பள்ளிவாசல்ல இருக்கிறது மெம்பர், ஹுத்பா ஓதுவாங்க, அதுவும் மெம்பர் தான், இதுவும் மெம்பர் தான். இது மேடை. மேடைன்னா மெம்பர்னா மேடைன்னு அர்த்தம். மெம்பராக ஆக்கி கொள்ளாதீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு குதிரையில போறீங்க, அங்கிருந்து உங்க நண்பர் வர்றார், ஒரு குதிரையில வர்றார். வந்து நம்ம என்ன செய்வோம், இந்த ஒரு பைக்கில் போகிறோம். பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் பைக்கில் நம்முடைய ஃப்ரெண்ட் வர்றார். நிறுத்தி, மச்சான் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, வியாபாரம் எப்படி இருக்குது, அது இருக்குது இது இருக்குது, ஏதாவது செய்திகள் இருந்தால் நம்ம நின்று பேசுவோம். இவர் இந்த பைக்கில் உட்காந்துருப்பார், அவர் அந்த பைக்கில் உட்காந்துருப்பார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஒட்டகத்தில் போகும்போது, குதிரையில் போகும்போது, நீங்கள் இங்கேருந்து தூரம் போக வேண்டியிருக்கு, அதுக்கு ஒரு வாகனம் தேவை தான். நீங்கள் ஒட்டகத்தில் போங்க, குதிரையில் போங்க. ஆனால் அங்கேருந்து ஒருத்தன் வர்றான், அங்கேருந்து நீங்கள் போகிறீங்க, 2 பேரும் உட்காந்துக்கிட்டு அந்த குதிரைக்கு மேலேயே உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்காக நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா? அப்படி இருக்காதீங்க. எவ்வளோ கருணையோடு பேசுகிறாங்க. அட, பேசத்தானப்பா செய்கிறீங்க, கீழே இறங்கி நின்று உட்காந்து அதில் வாங்கணும், உட்காந்து பேசேன். எதுக்கு அதுக்கு மேலே மெம்பராக இருந்து நீ பேசுகிற? அதையே மேடையாக ஆக்குறான், அதில் நின்று ஏன் பேசிக்கிட்டு இருக்கிறா? எவ்வளோ கருணை நபிங்கிறத பாருங்க. இதை மாற்றினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அந்த அரபுகள், அந்த சஹாபிகள் என்ன செய்யறது இல்லை, வாகனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு பேசுறது இல்லை. பேச வேண்டியது வந்தால் வாகனத்தை விட்டு கீழே பேச தானே போறீங்க, இதில் உட்காந்து பேசு. குதிரையில் உட்காந்துக்கிட்டு பேசினா அதுக்கு சும தானே. எவ்வளவு கருணையோடு இருந்திருக்கிறாங்கிறத பாருங்க. எல்லா கருணையையும் எல்லா நபிமார்கள், இப்போ சாதாரணமாக நீங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சகிப்புத்தன்மை உண்டு. அவ்வளவு சகிப்புத்தன்மையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பொறுமையானவர்களாக இருந்தாங்க. அந்த பொறுமை முழுவதும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெரிய தியாகியாக இருந்தாங்க. அந்த தியாகம் முழுவதும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வீரம் மிக்கவர்களாக இருந்தாங்க. அதே வீரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டிருந்தது. பொறுமையாகவும் இருந்தாங்க, சகிப்புத்தன்மை உடையவர்களாகவும் இருந்தாங்க, வீரராகவும் இருந்தாங்க, எல்லாமாகவும் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு ஆடு மாடுகளை கூட ஒட்டகங்களை கூட மேய்க்க தெரியாத எங்களை எல்லாம் ஆட்சியாளராக, அறிவு மிக்கவர்களாக, நல்ல திறமை மிக்கவர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக எங்களை மாத்தினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்கு பிறகு நடந்த புரட்சிகள் இருக்கிறது ஆச்சரியமானது. அந்த மக்கள் அப்படியே மாத்தி போட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு அடி வெட்டு குத்துன்னு நிற்பாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரிதான், வெட்டு கொலை தான். அப்படி இருந்ததை எல்லாம் மன்னித்தல் 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 என்று இல்லாத ஆக்கி விட்டாங்க. எவ்வளவு பெரிய வம்பாக இருந்தாலும் கூட அப்படி மன்னிச்சுட்டு போயிடுவாங்க. சஹாபிகளுக்கு அப்படி ஒரு பண்பானவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை உருவாக்குனாங்கன்னா, எப்போ உருவாக்குனாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்கு பிறகு இதெல்லாம் அப்படி நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்கு பிறகு எவ்வளோ பெரிய மாற்றங்கள் அந்த மண்ணிலே நிகழ்ந்தது. தன்னை நபின்னு பிரகடனப்படுத்துறதுக்கு முன்னால் ஏறக்குறைய 24, 25வது வயசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயசு. காபத்துல்லால ஒரு சில பிரச்சனை ஏற்பட்டு, காபத்துல பில்டிங்கில் பிரச்சனை ஏற்பட்டு
திருப்பி அதை ஒழுங்காக கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அதில் கொஞ்சம் தீ எரிஞ்சிருச்சு, நெருப்பு எரிஞ்சிருச்சு. ஒரு வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்தில் அப்படியே காபாவுக்குள்ள, காபாவுடைய வாசல் உயரமாக தானே இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க தானே, ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, நேராக உம்ரா ஹஜ்ஜுக்கு போனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாசல் உயரமாக தான் இருக்கும், அது தொடவே முடியாது, அவ்வளோ உயரமாக இருக்கும். மேலே ஏறணும்னா ஒரு ஏணிப்படி வச்சு தான் மேலே ஏறி போவாங்க. முன்னால் அப்படி இல்லை, ஆரம்பத்தில் கீழே இருந்தது அந்த படி, தண்ணி வந்தால் உள்ளே போயிடும். இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அதை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. இந்த பில்டிங்கை அழகான முறையில் கட்டினாங்க, குறைஷிகள்லாம் சேர்ந்து கட்டினாங்க. அவங்க சிலை வணக்கம் புரிஞ்சாலும் கூட காபா மேலே அவ்வளோ பெரிய ஒரு பிடிப்பும் ஒரு கண்ணியமும் உங்களுக்கு இருந்தது. அது தனி வரலாறு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஹஜ்ஜல் அஸ்வத் இருக்கா இல்லையா, அந்த ஹஜ்ஜல் அஸ்வதை கடைசியாக அந்த இடத்துல அதெல்லாம் கழட்டி வச்சிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கொண்டு வந்து மாட்டணும், வேலை முடிஞ்சது. கடைசியாக அதை மாட்ட வேண்டிய மானம் தான் இருந்தது. யார் தூக்கி வைப்பா? ஒவ்வொரு எல்லாரும் குறைஷிகள், நான் சொன்னேன் அப்புறம் சொன்னேன், குறைஷிகள்லேயே பல கோத்திரத்தார் இருப்பாங்க. குறைஷிங்கிறது ஒரு பெரிய குலம், அதில் சின்ன சின்ன ஒரு குடும்பமாக ரசூலுல்லாஹ் ஹாஷிமி குடும்பம்னு சொன்னேன். அதே மாதிரி பல குடும்பத்தார்கள் அங்கே இருக்கிறாங்க, பனு பக்கர் அது இது நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள லீடர்கள்லாம் நான் தான் வைப்பேன்னு பலாய் வந்துருச்சு. பலாய் வர்றது, சண்டை வர்றதுங்கிறதுலாம் ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. சண்டை வராமல் இருந்த ஆச்சரியம். ஒரு விஷயத்தில் சண்டை இல்லையா, சண்டை போடலையா, என்னப்பா நீங்கள்லாம் என்ன ஆட்கள், என்ன மனுஷன் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி காலத்தில் அப்போ சண்டை வந்து இனி உயிர் சேதம் ஏற்படக்கூடிய நிலை வந்த போது பெரிய வேகமாக பலாய் ஆயிடுச்சு. யார் என்ன தற்பெருமைகள், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு. இப்போ இந்த நிலையில் கொஞ்சம் அங்கே இருந்த கொஞ்சம் பெரிய ஆட்கள் நல்லவங்க இருப்பாங்கன்னு சொன்னேன்ல, 1-2 பேர் கூடி உட்காந்து, இந்தப்பா இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்து காபாவை இப்படி கட்டி முடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லா இல்லை, அதனால் என்ன செய்யலாம், ஏதோ ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு அங்கனைக்குள்ளே ஒரு முடிவுக்கு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, சரி இந்த இடத்துல எப்படி உட்காருவோம். அப்போ நைட் ஆச்சு, அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லா கோத்திரத்தில் உள்ள லீடர்ஸும் உட்காந்துருக்கிறாங்க. நம்ம யாரும் வைக்க வேணாம், நம்ம யாருமே வைக்க தேவையில்லை. இந்த காபாவுக்கு வரக்கூடிய வாசல்கள் பல பகுதிகள் இருக்குது. இந்த ஹரம் ஷரீஃபில் பல பள்ளி வாசல் இருக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே வாசல்கள் இருந்து, இந்த வாசல் வழியாக அதிகாலைகளை விடிங்கையே எல்லாரும் உட்காருவோம். யார் வர்றாங்களோ அவங்க கையில் கொடுத்துருவோம், அவர் வைக்கட்டும். யாராக இருந்தாலும் சரி, யார் வருவா நமக்கு தெரியுமா, தெரியாது. அப்போ எல்லா வாசல்லேருந்து ஆட்கள் வரதான் செய்வாங்க, காலை ஆகிட்டா வருவாங்க. முதல்ல இந்த வாசலிலிருந்து யார் வர்றாங்களோ அவங்க கையில் நம்ம என்ன கொடுத்துருவோம். இதெல்லாம் சம்மதிக்கிறீங்களா? சரி சரி, ஏதோ ஒரு முடிவுக்கு வரணுமா இல்லையா? இல்லைன்னா வெட்டு குத்து கொலை காயம் இந்த மாதிரி பிரச்சனைகளாக ஆகிடும். குடும்பங்களுக்கு இடையில இனி நிறைய பிளவுகள் வந்துடும். ஏற்கனவே பிளவாகி சேர்ந்து பிளவாகி சண்டை அது. எனவே இந்த நிலையை மாறணும்னு சொன்னா இந்த வாசல்ல இருந்து யார் வர்றாங்களோ அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடும் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. யார் வர்றா? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தாத காலம், 24-25 வயசு. அப்போ அல்லமீன் அவங்களுக்கு பெயர் அந்த ஊர்ல. எல்லாரும் அல்லமீன் வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ் அவங்கள கண்ட உடனே எல்லாருக்கும் சந்தோஷமா போயிடுச்சு. அவங்க கையால் வைக்கிறேன்னா எல்லாரும் ஓகே தான். எல்லாம் பெரிய ஆட்கள், எல்லாம் தாடி பழுத்த ஆட்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யங்கா இருக்கிறாங்க. அப்போ அவ்வளவு ஒரு இளமை, இவ்வளவு பெரிய மூத்த ஆட்கள் ஒரு இளமையான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்க கையால் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வர்றதாக இருந்தால், அதுவும் அந்த கொடுமையான காலத்தில், வம்பு பிடிச்ச காலத்தில், சங்கடம் பிடிச்ச காலத்தில், சண்டை போடுறதை சந்தோஷமாக கருதிய காலத்தில் ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி கையில் கொடுக்கறதா இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அற்புதமான மனிதர்களாக இருந்திருக்கணும். வகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி, ஒரு கட்டத்தில் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தும் பொழுது நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது வரைக்கும் அல்லமீன் கொண்டாடிட்டு இருந்தவங்க தான் ரொம்ப ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, தன்னை அல்லாஹ்வின் தூதர்னு சொல்லும்போது தான் பிரச்சனை ஏற்படுத்தினான். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தான். எல்லாமே நம்பிக்கையாளர், நாணயமானவர், தூய்மையானவர், மேன்மையானவர், வாக்கை நிறைவேற்றக்கூடியவர் எல்லாம் நிறைய கொண்டாடிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த கட்டத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்லுங்க, வகத் லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லி, என்னப்பா நீங்க என்ன நபின்னு ஏத்துக்கிட மாட்டேன்னு சொல்றீங்களே, நான் எங்க வாழ்ந்தேன்? எங்க ஆப்பிரிக்கால இருந்தேன், அல்ல ஐரோப்பால இருந்தேனா? உங்ககிட்ட தானே நான் இருந்தேன்.
இந்த 40 வருஷமா நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா இல்லையா? நான் அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கு என்னுடைய வாழ்க்கையே அடையாளம், ஆதாரம்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்ல சொன்னான், குர்ஆன் பேசுது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே ஆதாரம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருப்பாங்க? அப்போ அந்த மாதிரி அப்போ தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தாத காலம் தானே 24-25 வயசுல அவங்களை கண்ட உடனே உனக்கு எல்லாருக்கும் கொண்டாட்டம், ரைட்டு எல்லாரும் எல்லா தலைவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க ஹாஷிமி கோத்திரம், ஹாஷிமி தான் ஒத்துக்கிட்டான்னு பரவாயில்ல, சரி நம்ம குடும்ப பிள்ளை, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் இவர் எல்லாரும் ஓகேன்ட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. அவங்க ஒரு போர்வையை போத்திட்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லமீன், எங்களுக்குள்ள இப்படி சண்டை பலாயா இருந்தது, ஃபித்னாவாக இருந்தது, அடிப்படி தகராறு வெட்டு குத்து வர பார்த்தது, இப்படி கடைசி நாங்கள் முடிவு செஞ்சோம், இப்போ நீங்கள் தான் அந்த வாசலேருந்து வந்துட்டீங்க, நீங்கள் உங்கள் கையாலேயே வச்சுருங்க, அப்படியா எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அந்த போர்வை நல்ல உரத்த போர்வை, அதை எடுத்தாங்க. அதை எடுத்து அந்த கல்லை என்ன செஞ்சாங்க, அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை தூக்கி அந்த போர்வையில் வச்சு சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த போர்வையை தூக்குங்கன்னாங்க. எல்லாத்துக்கும் கண்ணியம் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த ரசூலுல்லாஹ் வச்சுட்டு போயிருக்கலாமா இல்லையா? எல்லாரும் தான் ஒத்துக்கிட்டாங்களே. அவங்களும் அப்படியே அதிசயிச்சுட்டாங்க, அடே என்ன அழகா இருக்குது தீர்ப்பு, எவ்வளவு அற்புதமான தீர்ப்பு, நீங்க எல்லாரும் சேர்ந்து தூக்குங்க, நான் மேலே நின்றுக்கிறேன். உயரத்தில் நின்றாங்க, எல்லாரும் அந்த போர்வை வச்சுக்கு அப்படி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையால் எடுத்து வச்சாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து வச்ச மாதிரி ஆயிடுச்சா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா தான் மட்டும் தூக்கி வச்சிருக்க முடியுமா இல்லையா? அது அத்தனை பேர் தான் ஒத்துக்கிட்டாங்களே, நீங்களே வைங்கண்டு. ஆனா இந்த ஞானம், அந்த பர்சன்ட் ஆஃப் மைண்ட், அது அவங்களுக்கு மட்டும்தான். அந்த மாதிரி எத்தனையோ பேர் பர்சன்ட் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் சரியான யோசனைகள் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா நேரங்களிலும் அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியுமானா இல்லை. ஆனால் எல்லா நேரங்களிலும் சரியாக சொல்லக்கூடிய ஒரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இறை தூதர் அவங்க பிறந்தாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கொண்டாட்டம். அவங்களுடைய கொண்டாட்டத்தை நம்ம எப்படி கொண்டாடணும்? இன்னைக்கு எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்குது, எதுக்கோ அலங்கரிக்கப்பட்டிருக்குது. ஆனால் எதுக்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கணும்? ஓகே, நம்ம இதை ஒன்றும் சொல்லலை. ஆனால் சாதாரண மனிதர்களுக்காக இவ்வளோ பெரிய ஒரு ஏற்பாடு என்று சொன்னால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்கன்னு சொன்ன உடனே அல்லாஹ் எப்படிலாம் அலங்கரிச்சான் தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமியை எவ்வளோ அலங்கரித்தான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று, ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை நம்ம சொல்கிறோம் இல்லை, அன்னைக்கு இந்த உலகத்தில் 1,00,000 குழந்தைகள் பிறந்தது. எல்லா குழந்தைகளும் ஆண் குழந்தைகள். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயங்கள். அணையாத நெருப்பு பாரசீகத்தில், ஈரானில், ஈராக்கில், அதான் பாரசீகம். அணையாத நெருப்பு 1000 வருஷமாக வணங்கிக்கிட்டு வந்தாங்க. அந்த நெருப்பு அணைஞ்சு போச்சு. சாவா அப்படின்ட்டு ஒரு நீரோடை, அது வற்றாத நீரோடை, அதை வணங்கிக்கிட்டு இருந்தான். அது வற்றி போயிடுச்சு. கிஸ்ரா மன்னனினுடைய கோட்டை கொத்தளங்கள் தகர்ந்தது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது சுரையா என்ற ஒரு நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரம் தோன்றியதை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டான், அந்த கடைசியாக எதிர்பார்க்கப்பட்ட நபி பிறந்துட்டாங்க இன்னைக்கு, அவங்க பிறக்கும் போது தான் இந்த நட்சத்திரம் வரும் அப்படின்ட்டு. வானமெல்லாம் அன்றைக்கு மிக அழகாக இருந்தது. அன்றைக்கு உலகெங்கிலும் கடுமையான உஷ்ணம் இல்லை, எல்லாம் ஜில்லுன்னு இருந்தது, கூலாக இருந்தது அன்றைக்கு பிறந்த காலம். உலகத்திற்கே வசந்தத்தை தர வந்தவர்கள் இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டாங்களே, உலகத்தையே அப்படி மாற்றிட்டாங்க. வேற மாதிரி இருந்த உலகம் இப்படியெல்லாம் உருவாக முடியுமா என்று யாரும் கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கையையும் வாக்கையும் அவங்களுடைய நடைமுறைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக மாற்றி கொடுத்தாங்க. அது அவர்களால் மட்டுமே சாத்தியம். அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம வந்திருக்கோம்னா நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம எவ்வளோ ஷுக்ர் செய்யணும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுவும் குறிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு இந்த நாளையில், இந்த ரபியுல் அவ்வல், குறைந்தபட்சம் இந்த 12 நாட்கள்லையாவது நிறைய ஸலவாத்துகளை வீட்டில் சொல்லுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி செய்வது என்பது நம்ம மீது தார்மீக கடமை. இல்லைன்னா நம்மளாம் எப்படி வாழ்ந்திருப்போம், என்ன மாதிரி இருந்திருக்கும், என்ன மாதிரி இருந்தது உலகம்.
ஈராக்கில் இந்த ஈராக்கை வந்து இன்னைக்கு தானே பின்னடைஞ்சு போச்சு பொருளாதாரத்தில். இந்த அமெரிக்கா போய் தாக்கி சதாம் ஹுசைனை கொன்று அதுக்கப்புறம் பெரிய பொருளாதாரத்தில் பின்னடைவாயிடுச்சுன்னு வைங்க. ஒரு காலத்தில் நல்ல வசதி வாய்ப்பாக இருந்தது, நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தடவை ஒருத்தர் வந்தார், ஃபிக்தார், ஒரு பேர் அறிஞர், அவர் வேறு மதத்தை சார்ந்தவர். அவர் வந்து ஒரு நாள் அந்த ஈராக்கில் தங்கி இருக்கும்போது அவர் ஹோட்டலில் இருந்து வெளியில் வர்றாரு. ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, அது நின்று பார்க்குறாரு. ஒரு இளைஞனை ஒரு தாடி நரைச்ச பெரிய ஒரு வயசில் மூத்த ஒருத்தர் அடிக்கிறார், பட்டார் பட்டார் பட்டார்னு அடிக்கிறார். அந்த இளைஞன் அமைதியாக நின்றுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அந்த இளைஞன் திருப்பி ஒரு அடி அடிச்சான்னு வைங்க, இவர் கீழே விழுந்துருவார். அவ்வளோ பெரிய வயசாளி என்னமோ திட்டுறார், திட்டிக்கிட்டே அடிக்கிறார். அந்த இளைஞன் அப்படியே வாங்கிட்டு அமைதியாக பொறுமையாக இருக்கிறான். இவருக்கு பெரிய ஆச்சரியம், ஏன்னா இவ்வளோ பொறுமையாக இருக்கிறான், இவ்வளோ திட்டுறான், இவ்வளோ அடி அடிக்கிறார், அவர் எல்லாத்துக்கும் பொறுமையாக இருக்கிறானே, என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு இவர் கீழே இறங்கி வந்தார். அவன் அந்த பெரியவர் போயிட்டார், இந்த இளைஞன் நிற்கிறான். அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு, இவர் அமெரிக்காவை சார்ந்தவர். அவர் கேட்குறாரு, என்னப்பா அந்த பெரியவர் ஒன்று இவ்வளோ அடி அடிக்கிறாரு, அதுவும் தெருவில் வச்சு அடிக்கிறாரு, 4 பேர் பார்க்குறான், அசிங்கமாக இல்லை? வாயில் வந்தெல்லாம் திட்டுறாரு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக பொறுமையாக இருக்கிற நீ அப்படின்ட்டு சொல்லும் பொழுது அவருக்கு ஏதோ ஒரு துன்பம் நிகழ்ந்துடுச்சு, ஒரு கஷ்டம் நிகழ்ந்துடுச்சு. அதுக்கு நான் தான் காரணம்னு அவர் நினைக்கிறார். உண்மையிலேயே நான் காரணம் இல்லை, எனக்கு அது சம்மந்தமே இல்லை. அவர் யாரோ செஞ்சதை நான் செஞ்சதாக நினைச்சார், நினச்சிட்டு என்ன அடிக்கிறார். வயசில் மூத்தவர். நான் ஒரு அடி அடித்தா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தாங்க மாட்டார் தான், கீழே விழுந்துருவார். ஆனால் எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சரதாசன் சொன்னாங்க, பெரியவர்களுக்கு வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை செய்யாதவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது பயமாக இருக்கு. இந்த அடியப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, எங்கள் நாயகம் என்னை அங்கீகரிக்கிறோம், அவங்க காட்டிய வழி, அதனால் நான் பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு போனேன், அது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, இந்த இளைஞர் சமூகத்தை சல்லல்லாஹு எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. இது எப்போ நடந்தது? இல்லை, இப்போ சமீபத்தில் நடந்தது தானே, எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்குள்ள உள்ள செய்தி தானே இது. அந்த அறிஞர் பார்த்தாரு, இது என்னடா பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளவு பெரிய 1400 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சொல்லின் மீது இவ்வளவு ஈர்ப்பா, அப்படி யாராவது பார்க்க முடியுமா? ஆச்சரியமாக இருக்குது. எவ்வளவு பெரிய ஈர்ப்பை உருவாக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆகி திருக்குரானை முழுமையாக படித்து முதலாவதாக திருக்குரானை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணவர் அவர். முதல் டிரான்ஸ்லேஷன் மார்மக்டிக் ஃபிக்தார். நாம் என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு என்பது இந்த உலகத்தினுடைய அந்த தன்மையையே மொத்தமாக மாற்றியது, அழகாக ஆக்கியது. அந்த அழகும் அந்த மாற்றமும் அந்த எழுச்சியும் நம்முடைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வரணும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் வரணும், நம்மிலும் வரணும், நம்முடைய பிள்ளைகளில் வரணும், நம்முடைய மனைவி மக்களில் வரணும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் வரணும், கருணையில் வரணும். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த சஹாபியினுடைய பேர். ஒரு பிந்திய காலத்தில் ரொம்ப வசதி ஆகிட்டாங்க. அந்த சஹாபி ரொம்ப பெரிய வசதி ஆகிட்டாங்க, நல்ல வசதி, அல்லாஹ் நிறைய வசதிகளை கொடுத்தான். சில சஹாபிகள் பெரிய வசதியோடு இருந்தாங்க. இல்லை, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு வசதி பின்னால் வந்துருச்சு, எல்லாம் யாரை கொண்டு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அகனாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லி, அவர்களை எல்லாம் செல்வந்தனாக்கியது யார் தெரியுமா? அல்லாஹ்வாகிய நானும் என்னுடைய ஹபீபும் சேர்ந்து தான் அவங்களை பெரிய செல்வந்தனாக்கணும்னு குர்ஆனில் சொல்கிறான். குர்ஆன் அகனாஹுமுல்லாஹு வ ரசூலுஹு மின் ஃபத்லிஹி, அவர்களை செல்வந்தர்களாக ஆக்கியது அல்லாஹ்வும் ரசூலுங்கிறான். இப்போ அல்லாஹ்வும் ரசூலும் செல்வந்தன் ஆக்குனாங்கன்னு சொன்னால் இப்போ சிறுக்குங்கிறான். எதுப்பா சிறுக்கு? அல்லாஹ் தானப்பா சொல்கிறான், அல்லாஹ் தான் சொல்கிறான் அவர்களை செல்வந்தனாக்கியது அல்லாஹ்வும் ரசூலுன்னு குர்ஆன் தான் பேசுது. இவன் என்ன சொல்றது? சரி, அதெல்லாம் விடுங்க, நம்ம அந்த துறைக்கு போனோம்னா வேற விதமாக பேச வேண்டியது இருக்கும் சப்ஜெக்ட். அப்போ எந்த அளவுக்கு பெரிய வசதியோடு இருந்தாங்கன்னா, உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. காசு இருக்கு,
காசு இருக்குது, ஆனால் உணவு இல்லை. மழை இல்லாததுனால சரியான உணவுகள் இல்லை. உணவு தானியங்கள் ரொம்ப பெரிய பஞ்சம் ஏற்பட்டு போச்சு. அப்ப அந்த சமயத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, பெரிய கோடீஸ்வரர். அதானி அம்பானிலாம் கிட்ட நிற்க முடியாது, அவ்வளவு ஹலாலா சம்பாதிச்சது. நீங்க புரிஞ்சுக்கிடணும், யாரையும் புளிஞ்சு எடுத்து என்ன செய்யல, சம்பாதிக்கல. அப்படி ஒரு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். சல்லல்லாஹுடைய ஒரு துவா, அது ஒரு நிகழ்ச்சியில் நடந்தது. சல்லல்லாஹு துவா செஞ்சாங்க. சுபஹானல்லாஹ். அந்த துவாவுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கல்லை சும்மா தெருவில் கிடக்கிற கல்லை தூக்குனாலும் அதுக்கு கீழே தங்கம் இருக்குங்கிறான். ஒரு மரத்தை வெட்டுவேன், தோட்டத்தை வாங்குவேன், இந்த மரத்தை வெட்டிட்டு வேற எந்த மரத்தை வைக்கலாம்னு பிடுங்கன்னா அதுக்கு கீழே தங்கம் இருக்கு. தொட்ட இடமெல்லாம் தங்கமாக இருந்ததுங்கிறான். தங்க ஃபேக்டரி வச்சிருந்தான். சரி ஹை, அப்படிப்பட்ட இந்த சஹாபி எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது மதீனா ஷரீஃப்ல. உணவு இல்லை, காசு இருக்குது, உணவு இல்லை. பைத்துல் மால்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கான கனிமத்து பொருள்லாம் வந்து குமிஞ்சு கிடக்குது. கோடி 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 மாணிக்கம் மரகதங்களாக குமிஞ்சு கிடக்குது. ஆனா உணவு இல்லாம பெரிய மக்கள் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த வியாபார சரக்குகள் சிரியாவிலிருந்து வருது. ஒட்டகங்கள்ல, ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள்ல வருது. வந்து மதீனாவுக்கு வந்து சேருது. அதுக்கப்புறம் அதை விலை பேசுறாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தந்துருங்க, நான் மக்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அது இருக்கட்டும், அந்த வரலாறு வேற. இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னா, எந்த அளவுக்கு செல்வந்தரா இருந்தாங்கன்னா, அந்த ஒட்டகங்கள் அப்படி வரிசையா வருது, வந்து மதீனாவுக்குள்ள என்ட்ராயிடுச்சு. முதல் ஒட்டகம் மதீனால என்ட்ராயிருக்குது, கடைசி ஒட்டகம் சிரியால நிற்குது. எவ்வளவு பெரிய செல்வம் நீங்க யோசிங்க. இது ஒரு பகுதி தான் அவங்க செல்வத்துல. ஒரு ஒட்டகம் மதீனா ஷரீஃபுக்குள்ள வந்துருச்சு, முதல் ஒட்டகம். அடுத்தடுத்த ஒட்டகம் நின்று, கடைசி ஒட்டகம் எங்க இருக்குது? சிரியா நிற்குது. அது ஸ்டார்ட் ஆகி புறப்பட்டு வரணும், வரிசையா வர்றா எப்படி இருக்கும்? அப்ப எத்தனை ஆயிரம் ஒட்டகங்கள், அந்த உணவுகள் அத்தனையும் மக்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளராக இருந்தாங்க. சல்லல்லாஹு எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க அந்த சாபிகளை. நான் சொல்ல வந்தது ஒரு பெரிய, அந்த சாபி பேரு ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன். அவங்க பெரிய செல்வந்தர் ஆயிட்டாங்க. அவங்க என்ன கேட்டா, யாரு கடன் கேட்டாலும் கொடுப்பாங்க. கடன் கொடுக்கிறது நல்ல விஷயம், கடன் வாங்குவது நல்ல விஷயம் இல்லை. கடன் வாங்குவது நல்ல விஷயம் அல்ல, கடன் கொடுப்பது நல்ல விஷயம். அது தனி தலைப்பு, பேசுறதா இருந்தால் தனியாக தலைப்பாக பேசணும். அப்போ இவங்களோட வசதியாகினோடனே அவங்களுடைய நண்பர்கள் சஹாபிகளும் இருக்கிறாங்க, தாபியன்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கடன் வாங்கி ஒரு பெரிய லெஜரில் யார் யாரும் கடன் கொடுத்துறோம், என்ன டேட்டில் கொடுத்துருக்குறோம், தவணை கொடுத்துருப்பாங்கல்ல, 4 மாதத்தில் தர்றேன், 6 மாதத்தில் திருப்புறேன், 1 வருஷத்தில் திருப்புறேன், 3 மாதத்தில் திருப்புறேன்னு எழுதி அந்த லிஸ்ட்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதுவே இவ்வளோ பெரிய புக்காக இருக்கு. இவ்வளவு பெரிய புக், ஆயிரக்கணக்கான பேர் கடன் வாங்கி இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருந்திருப்பாங்க. ஒரு தடவை அவங்க சோகம் இல்லாம படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. ஒருத்தரும் அவங்களை வந்து சுகம் விசாரிக்க வரல. ஆச்சரியப்பட்டு போனாங்க. தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டாங்க, அவங்களுடைய ஹாதிமா இருக்கக்கூடிய கூப்பிட்டு, என்னப்பா என்னுடைய நண்பர்கள்லாம் யாரும் என்னை வந்து பார்க்க வரலையே, சுகம் விசாரிக்கிறது பெரிய இபாதத்திலோ, நோயாளியை போய் பார்க்க போறது சரதாசம் அப்படிலாம் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்களும் நல்ல நண்பர்கள் அல்லவா, அவங்கெல்லாம் ஒரு சின்னத்தை கூட விட மாட்டாங்களே, என்னை விட நல்லவர்களாக கூட நான் சொல்லுவேன். அப்படிப்பட்டவர்கள்லாம் என்ன சுகம் விசாரிக்க, நான் சுகம் இல்லாமல் இருக்கிறது ஒருத்தருக்கு தெரியாமையே போயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், அப்போ ஏன் வரல, என்ன ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு கேட்டதும் அவங்க சொன்னாங்களாம், அவங்கெல்லாம் உங்களை வந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக தான் இருக்கிறாங்க, அப்புறம் ஏன் வரல? அவங்க எல்லாருமே உங்ககிட்ட கடன் வாங்கி இருக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க. உங்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் கடன் வாங்கி இருக்கிறமே, நம்ம கடனை திருப்பி கொடுக்க இல்லையே, அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அந்த வசதி அவங்ககிட்ட வரல. சில பேர் 4 மாதம் தருவன் இருப்பான், கொடுக்க முடியலன்னா என்ன செய்யறது? அப்போ கடன் கொடுத்தவர் தான் இன்னும் கூட ஒரு 4 மாதம் வச்சுக்கோ, ஒரு 5 மாதம் கழிச்சு தான் அப்படிங்கிறோம், அல்லது மன்னிக்கணும், ஏதாவது ஒன்று செய்யணுமா இல்லையா, அல்லது உனக்கு எப்போ வருதோ அப்போ திருப்பி தானே கேட்கணும். இதெல்லாம் நல்ல பண்பு. அவங்க சொன்னாங்களாம், சஹாபி அவங்க அந்த காதிம் சொல்றாங்க, அவங்கெல்லாம் வந்து உங்களை பார்க்கணும்னு ஆவலோடு தான் இருக்கிறாங்க, ஆனால் கடன் வாங்கிட்டமேன்னு வெக்கப்பட்டு கொடுக்க முடியாமல் இருக்கே, எப்படி போய் அவங்கள போய் பார்க்கறது, எப்படி போய் முகத்தில் முழிக்கிறதுன்னு ரொம்ப சங்கடப்பட்டுட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னாங்கன்னா, சுபஹானல்லாஹ்,
இந்த பணம் என்னுடைய நண்பர்கள் சந்திப்பதை தடுக்கிறதா? நீங்கள் உடனே அறிவிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிட்டேன், எல்லாருடைய கடனையும் நான் விடுவித்து விட்டேன், யாரும் எனக்கு கடனாளி இல்லை. யாரும் எனக்கு கடனாளி, எல்லா கடனும் முடிஞ்சது, ஒருத்தர் எனக்கு கடனை திருப்பி தர வேலை, நான் மன்னிச்சுட்டேன், நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன், யாரும் எனக்கு கடனாளியே கிடையாது அப்படின்ட்டாங்க. இதை அறிவிச்சிருங்க. அறிவிச்ச உடனே சுபஹானல்லாஹ் அவங்கள பார்க்கறதுக்கு மக்கள் வந்தாங்க. வீட்டு வாசல் படி உடைஞ்சு போச்சு. எவ்வளோ பேர் வந்திருப்பான்னு யோசிப்பாரு. நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், எப்படிப்பட்ட சமூகத்தை சரதாசம் உருவாக்கினாங்க, அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? வசதி படைத்தவர்களிடத்தில் இருக்கிறதா? மனிதர்களிடத்தில், இளைஞர்களிடத்தில் இருக்கிறதா? அந்த கருணையோடு நாம் நடக்கிறோமா என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து, நம் உயிரில் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த அற்புதமான மாதத்தை மனநிறைவோடு கொண்டாட வேண்டும். நம்முடைய வீடுகளை எல்லாம் அலங்காரமாக ஆக்க வேண்டும். மணக்கும் ஸலவாத்தோடும் குர்ஆன் ஓதுதலோடும் மணக்கக்கூடிய வீடுகளாக நம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டும். நம்முடைய இதயங்களையும் அப்படி மாற்றி அமைப்போமாக. வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஈருலக சௌபாக்கியங்கள் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.